I'm in Arif. நான் இங்கே 1981 இங்கே காரைக்காலில் தான் பிறந்தேன். எனக்கு வயசு 32. நான் வந்துட்டு 10th வரைக்கும் படிச்சிருக்கிறேன். நான் ஒர்க் பண்ணுறது ஹோட்டலில் கேஷியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லை. இப்போ ஏதாச்சும் இப்போ நானே இப்போ திடீர்னு எங்கேயாச்சும் வெளியே போனோம்னா யாரையாச்சும் ஒருத்தவங்க நாட வேண்டியது, புரியுதா இல்லையா? இப்போ நம்ம வந்துட்டு நம்ம சம்பாதிக்கிறதுக்கே யோசனை பண்ணிட்டு இருக்கோம், எப்படி சம்பாதிக்க போகிறோம், நம்ம குழந்தைங்களை எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படின்றது. அந்த ஒரு டைமில் தான் வந்து கார்டனை நினச்சிருக்கேன். வந்துட்டு நானே வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கலாம். எல்லாத்தினாலையும் செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கவங்க கூட என்னையை பார்த்து கூட ஓரளவுக்கு நம்மளும் செய்வோம் அப்படின்னு நினச்சி கூட செய்கிறான். எனக்குன்னு ஒரு பொண்ணு கிடச்சதுக்கப்புறம் ஓகே, எனக்குன்னு இந்த உலக ஒரு பொண்ணு பிறந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதோட இன்னொரு சந்தோஷம் அப்படின்னா எனக்கு ஒரு குழந்தை. எனக்கு குழந்தை எப்படி பிறக்க போகுதுன்றது அந்த ஒரு பயம் இருக்குல்ல, அதுதான் துக்கம் நாள் மாதிரி இருந்துச்சு. இல்லை வந்துட்டு என்ன மாதிரியே குழந்தை பிறக்குமா அப்படின்றத யோசனை பண்ணிட்டு இருந்த பாருங்க. அந்த கடைசியே ஒரு 10 மாதம் அதுதான். நான் வந்துட்டு என்னுடைய சின்ன வயசுலேருந்தே நான் எதையுமே வந்து செய்ய முடியாதுன்னு நினச்சி நான் எதுவுமே எதுலையுமே அந்த நாட்டத்தில் போனதே கிடையாது. என்னால் எல்லாமே செய்ய முடியும், சாதிக்க முடியுன்ற அந்த ஒரு யோசனை, சம்பாதிக்கணும்னு அந்த வெறி, இது மட்டுமே எனக்குள்ள அப்படியே ஆழமாக இருந்துட்டு இருந்ததுனால தான் இப்போ இன்ன வரைக்கும் நான் வந்துட்டு. ஆனால் என்ன ஒன்றுனா ஆண்டவன் வந்துட்டு நம்மளுக்கு கைகாலில் நம்ம உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா நம்மளால எதாக இருந்தாலும் செய்ய முடியும். நம்ம எப்படி இருக்குமே கவலையே பட வேண்டியது இல்லை. உலகம் தான் நம்மளுக்கு இப்படி சொல்லும், ஆனால் உலகத்துக்கு மனசு இருக்கு, எங்களுக்கு மனசு வரல.